9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. வீட்டுல நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. நம்ம இந்த கடைசியா எபிசோட் பார்த்தீங்கன்னா 92 நாட்கள், குறிப்பா கிரக ரீதியா நிறைய மாற்றங்கள் நிகழ போகுது. ஸோ அதை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நீங்க நான் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. நான் ராசி அதிபதியே குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நிலையில உங்களுக்கு எந்தவித பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும், என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும், என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்த்தியான நன்றிகள். இப்போ தனுசு ராசி, தனுசு ராசிக்கு இந்த 92 நாள் பலன் எப்படி இருக்கும்? அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும். இப்போ இது லாங் பீரியடு, ஒரு 90 நாள் பலன். இதுக்கு ராஜ கிரகங்களை நம்ம கையில் எடுத்துக்கணும். அப்போ ராஜ கிரகங்கள்னா குரு, சனி, ராகு, கேது. இப்போ குரு பகவான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசிக்கு அதிபதி. அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்தில், அதாவது குருவினுடைய நட்சத்திரத்திலேயே பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்துக்கு உச்ச பலத்தோடு தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஒன்று. அது போக ராகு பகவானும் கும்பத்துல இருக்கிறாங்க. அது போக கேது பகவான் ஆப்பட்டது தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் அந்த கேது இருக்கிறாங்க. அது போக சனி பகவான் தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த பலன்களை எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பீரியட்ல இவங்க பார்த்தீங்கன்னா 100% ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா அந்த 30% அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் சொல்ற அப்படின்னா, இந்த குரு பகவான் இப்போ உச்சமாகிறது அப்படிங்கிறது நல்ல பெரிய ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான விஷயம். ஆனா எங்க உச்சமாகிறாரு? 8ஆம் இடத்துல. அப்ப இந்த 8ஆம் இடம் என்பது வம்பு, வழக்கு, விபத்து, கடன் தொல்லைகள், ஆயுள் கஷ்டங்கள், ஆயுள், மருத்துவ செலவுகள், இவ்வளவு பிரச்சனைகளையும் இவங்க சந்தித்தே ஆகணும். யாருங்க? தனுசு ராசிக்காரர்கள். ஆனா பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு நல்லதும் சொல்லலாம். அந்த 8ஆம் இடம் என்பது, அந்த 8ஆம் இடத்தில் இவங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் அடையும் போது திடீர் யோகம், லாட்டரியில ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கலாம், உழைப்பில்லாத வருமானம், உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல அதிகமான லாபம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்க பணக்காரவாங்க, திடீர்னு பல கோடிகளை பார்ப்பாங்க, திடீர்னு பல லட்சங்களை பார்ப்பாங்க. இன்னைக்கு 8,000 10,000 மாசம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபாங்கிறது பெருசு. அது மாதிரி அவங்க சம்பாதனைக்கு தகுந்த மாதிரி அவங்க பெரிய லெவல்ல அதிர்ஷ்டத்தையும் திடீர் ராஜயோகத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அப்ப அந்த கேது சூரியனுடைய வீட்டுல 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அந்த 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது இவங்களுடைய தந்தைக்கு, தனுசு ராசியில பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் இந்த பீரியட்ல கண்டிப்பா வரும். அது போக பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு கண்டங்கள் உருவாகும், இல்லைன்னா ஏதாவது விபத்துக்கள் நடக்கலாம். அப்படியே நடந்தாலும் தப்பிச்சுக்குவார் அதுல. ஆனா இது மாதிரியான அவங்களுக்கு எதிர்பாராத சில தடைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதனால தனுசு ராசிக்காரர்கள் நிம்மதியை இழந்து குழப்பத்தோட ஐயோ இப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அது தப்பிச்சுக்குவாங்க. இது போக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க.
இது நாள் வரைக்கும் அந்த ராகு பகவானை குரு பகவான் பார்த்துட்டு இருந்தாங்க, குரு பயிற்சி அடையாதுக்கு முன்னாண்ட. அப்ப அந்த குரு பகவான் ராகு பகவானை பார்த்தும் குரு சண்டால யோகத்தை கொடுத்தும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ராஜ யோகத்தை, ஒரு நல்ல முன்னேற்றத்தை, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பிசினஸை எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுத்துச்சு. இப்பவும் ராகு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா குரு பார்வை இல்லை. ஆனா அந்த ராகு 3ஆம் இடத்துல இருந்தாலும் யாருடைய வீட்டுல இருக்குது? சனி பகவானுடைய வீட்டுல இருக்குது. ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து தசை நடத்துவதோ இல்ல 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதோ யாருக்கு இருந்தாலும் யோகம்தான். 3, 6, 11 ராகு இருந்தா யோகம்தான். ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் யோகம். இப்போ எப்படின்னா இந்த ராகு பகவான் இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. தனுசு, மகரம், கும்பத்துல இந்த ராகு இருக்கிறாங்க. அந்த ராகு யாருடைய வீட்டுல இருக்கிறாங்க? சனி பகவானுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அந்த சனி பகவான் எங்க இருக்கிறாங்க? ராசிக்கு 4ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானை உச்சம் பெற்ற குரு 9ஆம் பார்வையாக சனி பகவானையே பார்த்துறாருங்களா? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். இதனால இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல பிரபலமாவாங்க. ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரே இவங்க அண்ணாந்து பார்க்கும், ஒரு நாடே அண்ணாந்து பார்க்கும். அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு ராஜயோகத்தை இவங்களுக்கு கொடுக்கும். 2 விதத்துல ராஜயோகம். ஒண்ணு 8ஆம் இடத்துல குரு பெயர்ச்சியானது ஒரு ராஜயோகம். இப்ப இந்த ராகு பகவானாவே பிரம்மாண்டம், எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வைக்கும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கஷ்டத்துல இருக்கிறேன்னா, நான் கஷ்டத்துல இருந்து எந்திரிச்சு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உழைச்சு ஒரு பெரிய லெவல நான் வர்றேன். என்ன நீங்க முதலும் பார்த்துருப்பீங்க, இப்பவும் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பாரு 10 ரூபாய்க்கு கூட ஒரு வழி இல்லாம இருந்துச்சு. நம்ம டீ நாம வாங்கி கொடுத்தோம், ஒண்ணுமே வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தா. இன்னைக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டா, பெரிய கார்ல போயிட்டு இருக்கிறான், பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், நல்ல வசதி வாய்ப்பு வந்துச்சாட்டு இருக்கு. அப்படி நாமளே நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை இந்த ராகு பகவான் உருவாக்கியே தீர்வார். அது போக இந்த சமயத்துலதான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் 100க்கு 90% பேராசையால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அழிஞ்சு போயிருக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பேராசை இந்த பீரியட்ல வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல பிரச்சனையை கொடுக்கும், அழிவை கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்கும், பேரழிவை கொடுக்கும். அப்ப அந்த 8ஆம் இடத்துல குரு பகவான மனசுல வச்சுக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும், எவ்வளவு பணத்தை பார்த்தாலும், எவ்வளவு உயரத்துக்கு இவங்க வளர்ந்தாலும் அந்த 8ஆம் இடத்துல குரு இருக்குது, 8ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படிங்கிறத மனசுல ஒழிச்சுட்டே இருக்கணும். அதை மறந்தாங்க அப்படின்னா, மறந்துட்டு இவங்க ஒரு செயலை செய்தார்கள் அப்படின்னா தன் தகுதிக்கு மேல ஒரு செயலை செய்யறாங்க. இதுல வந்து நான் 10 லட்சம் போட்டா நமக்கு 20 லட்சம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பெரிய விஷயத்த செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு குருட்டு தைரியத்துல இவங்க செய்தார்களே ஆனால் கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. அதனால வம்பு, வழக்கு, கோர்ட்டு பிரச்சனை, ஸ்டேஷனுக்கு போகணும், ஸ்டேஷனுக்கே போகாதவங்களாக இருந்தாலும் இந்த டயத்துல போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும். அதனால ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை தனுசு ராசிக்காரங்க. இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் எப்படிங்க? அதாங்க, இது வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டத்தை கொடுக்குது, ஏதாவது ரூபத்துல எங்களை பாதிக்க வச்சிருமோ அப்படின்னு. அது போக இதே குரு பகவான் ஆப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை, அந்த 2ஆம் இடத்துல குரு நீச்சம், அந்த நீச்சமான இடத்தை அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. உச்சம் பெற்று அருமையான பிளஸ் பாயிண்ட். அப்ப வந்து அந்த 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப இந்த பீரியட்ல அவங்க எங்க போய் நின்னாலும், எங்க போய் பேசினாலும்
அந்த பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். இவங்க இவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு முடிவெடுத்தா சூப்பரா முடிவெடுப்பாங்க. இவங்க வேலையிலும் சரி, ஹையர் போஸ்ட்ல இருக்கிறாங்க, இவங்க படிச்சு நல்ல பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, இந்த பீரியட்ல நல்ல முடிவெடுத்து இவங்களுடைய ஆபீசர், அதாவது ஹெட் ஆபீஸ்ல இவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல உயர்வு கிடைக்கும், இந்த பீரியட்ல ப்ரமோஷனும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு அப்படிங்கிறது இவங்க எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க, இந்த பீரியட்ல கிடைச்சிடும். ஏன்னா தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு இல்லைங்களா, அதனால பணம் இவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல வந்துட்டே இருக்கும். ஆனா பணம் வந்துட்டே இருந்ததுன்னா எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. ஆனா இவங்க பணத்தை மிச்சம் வச்சு நாளைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க இல்லை. அதனால இவங்க கூட இருக்கிறவங்க, இவங்க குடும்பத்தார்கள் கொஞ்சம் சேமிச்சு வைக்கணும், நாளைக்கு வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் சேமிச்சு வைக்கணும், கொஞ்சம் அட்வைஸும் இவங்களுக்கு பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் நிறுத்தி வச்சால், இவங்களுடைய வேகத்தை கொஞ்சம் அடக்கி வச்சால் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், அந்த 2ஆம் இடத்தையே குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகம், ஏதாவது செய்யலாம், நம்மகிட்ட பணம் இருக்குது அப்படின்னு துருதுடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு மாட்டிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். இப்ப 8ஆம் இடத்துல குரு வராரு, ஸோ அதனால இவங்களுக்கு இருந்த உடல்நிலையில பிரச்சனையாகும். இந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பாதிக்கும். நல்லா இருந்தவர் திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று நல்லா இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட சில சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் இருந்தாலும் இப்போ அதே குரு பகவான் இவங்க குடும்பஸ்தானத்தை, அந்த உடல் ஸ்தானத்தை பார்க்குது இல்லைங்களா, அப்போ பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் வரும். தலைக்கு வந்தது தலை பாகையோடு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தப்பிச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசி நாதனே குரு பகவான் தான். இவங்க பார்த்தீங்கன்னா குல தெய்வத்துடைய கோயிலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் இவங்க போயிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இல்லை அமாவாசை நாளில் அந்த குலதெய்வத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய முறையை செஞ்சுட்டு வரலாம். அர்த்தாஷ்டம சனியா இருக்காங்க. ஸோ அந்த நிலையில இப்போ குரு பகவான் பார்க்கறாரு. இந்த காலகட்டத்தில் இவங்க வண்டி வாகன யோகம்ல இருக்கா? இதற்கு முன்னாண்ட வண்டி வாங்கி இருந்தாலும் வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியாது. அதையும் மீறி வண்டி வாங்கினவங்க விபத்துல சிக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலையும் இருக்கிறாங்க. எதிர்பாராத ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இதற்கு காரணம் இந்த அர்த்தாஷ்டம சனியில செய்யக்கூடாததை செய்ததால். அப்ப செய்யக்கூடாதது என்ன? இந்த வண்டி வாகனம் வாங்குறது, வண்டி வாகனத்தை மாத்துறது, பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கிறது, இதுல நிறைய பேர் மாட்டிட்டாங்க. ஆனா இப்ப அந்த அர்த்தாஷ்டமம் அந்த சனிய அதே உச்சம் பெற்ற குரு பகவான் இவங்களுடைய ராசி நாதன் 9ஆம் பார்வையா அந்த சனி பகவானை பார்க்கறாங்க. அந்த சனி பகவானை பார்க்கறதுனால இப்ப அர்த்தாஷ்டம சனியை பத்தி கவலையே இல்லை, கவலையே பட வேண்டாம். நீங்க வாட்டு போயிட்டே இருங்க. அப்ப இந்த சமயத்துல கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் ஒரு கரையம் பண்ணுவாங்க. ஒரு கரையம் இல்லை, பல கரையம் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி சிக்கல்ல இருந்த பூமி எல்லாம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். இவங்களுக்கு தாய் வழி சொத்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப நாளா 5 ஏக்கர் வாங்கணும், 10 ஏக்கர் வாங்கணும், இல்லை வசதி உள்ளவங்க 50 ஏக்கர் வாங்கணும், அது தடையாவே இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல இது ஒரு லாபகரமான ஒரு பீரியடு. அப்போ சொத்து வாங்கலாம், பூமி வாங்கலாம், சொத்துக்கு மேல் சொத்து வாங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான அற்புதமான டைம் இது. 92 நாட்கள்ல இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? அதாவது தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாங்க இல்லையா, அதனால வண்டி வாகனத்துல ரொம்பவுமே வேகமா போகிறது வேண்டாம். இப்போ யாராவது ஓவர்டேக் பண்றாங்களா, நீங்க விட்டு கொடுத்துருங்க. அவங்க வாட்டில் ஓவர்டேக் பண்ணிட்டு போனா போயிட்டு போறாங்க. நாம ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணணும்னு போய் அது விபத்தாக முடியும். அது போக ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்தோ, ஒருத்தரை நம்பி பணத்தை ஏதாவது ஒன்று விஷயத்துல போட்டோ அதுல ஏமாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. வழிபாடு எதுன்னு சொல்லுங்க. அதாவதுங்க இவங்களுக்கு 5ஆம் இடம் என்பது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய்.
எப்பவுமே 5ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அறிவு, திறமை, செல்வாக்கு, சொல்வாக்கு, பேரு, புகழ் கிடைச்சு நல்ல நிலையில் இருக்கிறாருன்னா அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு இவங்க போயிட்டு வரலாம். அதுவுமே இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில். அப்படி இல்லைன்னா நான் சொல்றது ரொம்ப தூரம். அந்த கோயில் ஒரிஷால இந்த பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குது. அந்த கோயில்ல இவங்களுடைய காலடி பட்டால் இவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டும் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியலையே, நான் சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன், நான் வாழ்க்கையில நல்லா வரோன்னு நினைக்கிறேன், வர முடியலையே, அப்ப எனக்கு என்ன சாபத்தீடா, கரும வினையா அப்படின்னு வேதனைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரிஷால இருக்கக்கூடிய இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய கரும வினைகள் கரைந்து போகும், இவங்களும் நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க, ரொம்ப அற்புதம் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றிங்க. நன்றி.